ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆட்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நீங்கள் என்ன சாப்பாடு உங்கள் வீட்டிலன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் ரத்த பொரியல் எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஆட்டு ரத்தம் வாங்கியிருக்கேன். இது நல்லா தண்ணி ஊற்றி அலசிடணும். ஏன்னா லேசாக முடி இருக்கும், கொஞ்சம் மேலே தூசிலாம் இருக்கும். அதனால் 4-5 தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. இப்போ நல்லா அலசி எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம வானலியில் போட்டு வதக்கி எடுக்கணும். வதக்கணுன்னா இந்த பச்சை ரத்தம் சுண்டி நல்லா இதாகிடும், ஈரல் துண்டு மாதிரி வந்துடும். நான் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு வானலியில் போட்டு இதை தூள் பண்ணி உங்களுக்கு இதை பெரட்டி காமிக்கிறேன். உங்களுக்கு அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. இது மாதிரி கரண்டியாலேயே கொத்தி கொத்தி விட்டுருங்க. கையால் பிசைஞ்சால் சில பேருக்கு அது ரத்தமாக இருக்கிறது இதாக இருக்கும். இது மாதிரி கரண்டியாலேயே பிரட்டி விட்டிங்கன்னா மேலேயும் கீழேயும் இந்த ரத்தம் நல்லா வதங்கி இது மாதிரி தூள் தூளாக வந்துடும். கொத்தி கொத்தி நீங்கள் ஒரு 5 நிமிஷம் செஞ்சிங்கன்னா போதும். நம்ம தண்ணி ஊற்றாமல் வெறும் சட்டியில் வரட்டு சட்டியில் வரட்டுறப்ப இல்லை தண்ணி விட்டு வருது பாருங்கள். அது சில பேர் தண்ணி ஊற்றி சுடு தண்ணியில் போட்டு வதக்குவாங்க. நான் இப்படி தான் செய்வேன். இது மாதிரி தூள் தூளாக வதங்கி வந்துடும். இப்போ அடுப்பில் இப்போ இதில் நம்ம எப்படி ரத்தம் பொரியல் செய்யுதுன்னு பார்க்குறேன். அந்த ரத்தம் வாரத்துக்கு 2 தடவை நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். கால்சியம் சத்து, அயன் சத்து இருக்கிறதால இடுப்பு வலி கால் உள்ளவங்களாம் இதை சாப்பிட்டிங்கன்னா நல்லா குணமாகும். ரொம்ப சத்தாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். இந்த ரத்த பொரியல் இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சுட சுட சாப்பிட்ணும், அவ்வளோ ருசியாக இருக்கும். எல்லா விதமான குழம்பு சாதத்துக்குமே சைடிஷ்ஷாக சாப்பிட்லாம். இது ரசம் சாதத்துக்கும் சாப்பிட்டு பாருங்கள். தக்காளி சூப்பு வச்சு இந்த ரத்த பொரியல் வச்சு சாப்பிடுங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த ரத்த பொரியல் நாங்கள் எப்படியும் வாரத்துக்கு ஒரு தடவை அதிகப்படுத்த நாங்கள் இந்த ரத்தம் வீட்டில் செஞ்சுடுவோம். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ இதை நல்லா அந்த கலர், ரத்த கலர் இருக்கும்ல, சிவப்பு கலர், அது போக இது ஆட்டு ஈரல் மாதிரி அரக்கு கலர், கரும்பு அரக்கு கலர் வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி எடுக்கணும். ஒரு துண்டை எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன். ஈரல் துண்டு மாதிரி இருக்கும். நசுக்கிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே ரத்த சிவப்பு இருக்கக்கூடாது. உள்ளேயும் இந்த இதே கருப்பு கலரில் இருக்கணும். அப்போ தான் இது வெந்துட்டுன்னு அர்த்தம். இப்போ நான் நசுக்கி காமிச்சேன்னா இந்த பக்கம் வந்த உடனே இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம். இதுக்கு ஒரு தேங்காய் அரவை போடணும். ஒரு கைப்பிடி தேங்காய், ஒரு ரத்தம் எடுத்திருக்கேன், அதுக்கு ஒரு கைப்பிடி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் சோம்பு, பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரகம் சேர்த்தாலே மசாலா பொருள், அதாவது அசைவ பொருள்களுக்கெல்லாம் உள்ள அந்த கவுச்சி வாசனை இருக்காது. அதை அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பெரட்டின ரத்தத்தை எடுத்து தட்டில் போட்டு ஆற வச்சுட்டு நல்லா கை சூடு பொறுக்கிற அளவு இருக்கிறப்ப அதை நொறுங்க பிழைஞ்சிக்கோங்க. இப்போ நொறுங்க பிழைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் அருவருப்பு தெரியாது. இப்போ நொறுங்க பிழைஞ்சிக்கோங்க, ரொம்பவும் பொடியாக வேண்டாம். சில பேர் ஈரல் துண்டு மாதிரி சாப்பிடுவாங்க. நான் பொடுமாசு பதத்துக்கு தான் சாப்பிடுவேன். உப்பு கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன். ஏன்னா முன்னாடியே ஆட்டு ரத்தம் கெட்டி படுறதுக்கு உப்பு சேர்த்துருப்பாங்க. அதனால் மீடியமாக கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இதில் சோம்புத்தூள், ஜீரகத்தூள், இது ஜீரகத்தூள் ஒரு சின்ன ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள், உப்பு, ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்பவும் நொறுங்க பிசைய வேண்டாம். சின்ன சின்ன துண்டுகள் இருந்தால் மென்று சாப்பிட்றப்ப ரொம்ப ருசியாக இருக்கும். ஒரு இதுக்கு ஆட்டு ஈரல் டேஸ்ட்டு வரும் இந்த ரத்தம். நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். இப்போ தாளிப்பு கொடுத்து இதில் வறுத்து எடுக்க வேண்டியதான். ஒரு 2-3 துண்டு பட்டை, 3 இது கிராம்பு போட்டுக்கிறேன். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் நைஸாக வெட்டி வச்சுருக்கேன். பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க, ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த ஆட்டு ரத்தத்துக்கு. சில பேர் மிளகாத்தூள் சேர்க்க மாட்டாங்க, பச்சை மிளகா மட்டும் சேர்ப்பாங்க. நான் இதில் காரம் நல்லா இருக்கணும் சாப்பிடுங்கிறதுக்காக நான் இப்போ மிளகாத்தூளும் சேர்த்துப்பேன். இந்த வெங்காயம் வதங்கின போதும் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, கிராம்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துருங்க. வதக்கிட்டு இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற ரத்த பொரியல் சேர்த்துக்கலாம். ரத்தத்தை சேர்த்து இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, அடி பிடிக்கும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு இந்த வெங்காயம் தாளிப்போட இந்த ரத்தம் ஒன்று சேர அளவுக்கு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. கிளறி எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சே வேக விடுங்க, மூடி போட்டு. நல்லா வெங்காயம் தாளிப்போட்டு இந்த ரத்த பொரியல் சேர்ந்து நல்லா வெந்து வந்துடும். இப்போ நல்லா வெந்து வந்துட்டு நிறமே மாறிட்டு பாருங்கள், நல்லா கருப்பு கலருக்கு வந்த சமயத்தில் நல்லா ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல், நம்ம இது வச்சுருந்தோம்ல, நம்ம சோம்பு போட்டு அரைச்சோம்ல, அதை இப்போ போட்டுக்கலாம் அதில்.
தேங்காய் சேர்த்தோன்னா பார்க்கவே இல்லை இப்பயே சாப்பிட்ணும் போல் தோணும். அந்த அளவுக்கு இது ருசியாக இருக்கும். இதெல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்து சாப்பாட்டில் பழகுங்க. நல்லா 1 2ம் கட்டியுமா தான் இருக்கும். அப்போ தான் ருசியாக இருக்கும் இது சாப்பிட. பொடுமாசு மாதிரி. இதான் ரத்த பொரியல். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வதக்கிட்டு மசாலா போட்டு தாளித்து தேங்காய் பூ துருவி இறக்குனீங்கன்னா அருமையான ரத்த பொரியல் ரெடி. இன்றைக்கி சண்டே நீங்கள் வீட்டில் வந்து காலையில் இட்லிக்கு வந்து இந்த ரத்த பொரியல் தான் செஞ்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சு ரெடி ஆகிட்டு ரத்த பொரியல் நல்லா சுட சுட இருக்குது பாருங்கள். இது சூடாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். அருமையான ஆட்டு ரத்த பொரியல் ரெடி ஆகிட்டு. இந்த ரத்த பொரியலை நான் செஞ்ச மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் டிஃபன் இட்லிக்கு நல்லா சுட சுட மல்லிகைப்பூ இட்லியோட இந்த ரத்த பொரியல் வச்சு இட்லி மேலே தேங்காய் சட்னியை ஊற்றிட்டு அந்த தேங்காய் சட்னியை இட்லியில் போட்டு அந்த ரத்த பொரியல் சூடாக சேர்த்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா அற்புதமாக இருக்கும் காலையில் டிஃபனுக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரத்த பொரியலும் இட்லியும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு. இப்போ எடுத்து செய்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி தேங்காய் சட்னியோட இட்லியும் ரத்த பொரியல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ நல்லாயிருக்கும். அருமையான ரத்த பொரியல் வீடியோ நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.